இந்த செல்லா காசுன்னு சொன்னாங்கல்ல, 100 ரூபா நாணயம், அவரை கொண்டாந்து ராஜ்நாத் சிங் உட்கார வச்சு 2 பேரும் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? எனக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு வடிவேல் காமெடி தோணுச்சு. என் குடும்பத்தை அவன் கேவலமாக பேசுறதும், அவன் குடும்பத்தை நான் ரொம்ப கேவலமாக பேசுறதும், இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு ஜகஜங்க. வெளியில அடிச்சுக்கிட்டு சாகுற மாதிரி ஒரு பிம்பம். ஆனா உள்ள பாத்தீங்கன்னா அவங்களோட குலம் கோத்திரம் எல்லாத்தையும் உட்கார்ந்து பேசி கலந்து இவ்வளவு பேசுகிற நீங்கள், இந்த காவிரி நதிநீர் உரிமை உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு வழங்கிய போதும் நீங்கள் ஏன் தர மறுக்கிறீர்கள்? மத்திய அரசு தலையிட்டது, உடனே தீர்த்து கொடுங்கள். பேசல. ஏங்க ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கல? எங்களுக்கு மத்திய அரசு காசு தரலீங்க. ஏங்க நான் அரசினுடைய நிறுவனங்கள் எல்லாம் இதுவரைக்கும் கடன்ல போயிட்டு இருக்கு, எங்களுக்கு மத்திய அரசு காசு தரலீங்க என்றெல்லாம் நீங்க சொல்லுகிறீங்கல்ல. பக்கத்துல உட்கார்ந்து பேசும்போது இந்த 100 ரூபா சல்லா காசை வாங்குறதுக்கு 1 கோடி ரூபாயாமே. ஏன்னா 1 கோடி ரூபா கொடுத்தாக்கா யார் வேணாலும் நாணயம் வெளியிட்டுக்கலாமாமே. அது ஏதோ ஒரு ஸ்கீம் இருக்குன்னு சொல்றாங்க. அது உண்மையா பொய்யான்னு தெரியலையே. அவ்வளவுதானா? இது முன்னாடியே சொல்லியிருந்தா நம்ம 1 கோடி ரூபா கொடுத்து எல்லாத்தையும் வாங்கி போட்டு தலைவர் பேர்ல ஒரு நாணயத்தை திறந்துருக்கலாம்ல. 1 கோடி ரூபா கொடுத்தா ஒரு நாணயம் தர்றாங்களாமே. நான் கூட நினைச்சேன் இவருடைய பெருமைக்கு, இவருடைய மதிப்புக்கு, இவருடைய எழுத்துக்கு ஏதோ கொடுத்துருப்பாங்க. அதையும் காசு கொடுத்தா வாங்கியிருக்காங்க. என்ன அவருடைய புகழுக்கு ஒரு 100 கோடி ரூபா நாச்சும் கொடுத்துருக்கலாம். அவங்கள்ட்ட இருக்க பணத்துக்கு வெறும் 1 கோடி கொடுத்து ஒரு 100 ரூபா நாணயத்தை வெளியிட்டு அதுல பலதரப்பட்ட உடன்பாடுகளை எட்டி 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்காங்க. தமிழ்நாடை எந்த அளவுக்கு விற்பனை செய்யலாம் என்கின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, விவசாயிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, வளங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நிலங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இன்றைய தினம் இலங்கை கடற்படையால நாகப்பட்டினத்தை சேர்ந்த கடலோர மக்கள் 11 பேர் இன்னைக்கு பிடிபட்டிருக்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி 12 பேர், அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி 15 பேர். மொத்த தமிழ்நாட்டு கடலோர மக்கள் மீனவர்களையும் கொண்டு போய் இலங்கையிலேயே அடைச்சு வச்சுட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிடும். போராட வேண்டிய வேலையே இருக்காது. பாருங்க, ஒவ்வொரு முறையும் இவங்க பிடிப்பாங்க, இவர் கடிதம் எழுதுவார். அவங்க பிடிப்பாங்க, இவர் கடிதம் எழுதுவார். அவங்க பிடிப்பாங்க, இவர் கடிதம் எழுதுவார். இந்த உத்தியோகத்தை எங்கள்கிட்ட கொடுத்துட்டு நீங்க மீன் பிடிக்க போங்க. ஒரு 2 நாள் கடல் மத்தல்ல ஒரு ஓரமா போட்டு அந்த கரை ஓரம் நின்று பாருங்க. அப்ப தெரியும் எங்களோட வலி என்ன, வருத்தம் என்ன. அப்படி இன்னொரு பக்கம் எங்க பார்த்தாலும் நீங்க எங்க திறந்தாலும் சரி, கொல்கத்தால ஒரு சம்பவம் நடந்தது, அதை தாண்டிய பிரச்சனைகளும் சம்பவங்களும் இங்க தமிழ்நாட்டில் நடந்து கொண்டே இருக்கு. இந்த நிலத்தின் மீதான பெருமை என்ன தெரியுமா? இந்த சோழ புலிக்கொடி 1000 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மண்ணில் பறக்கிறது என்றால் தமிழன் அவளுடைய மாண்புக்கு சொந்தக்காரன். அவனுடைய அறம்தான் இது நாள் வரை இதை பறக்க விட்டு வைத்திருக்கிறது. அந்த அறத்தின்பால் வளர்ந்த மக்கள் நாம். ஆனா எல்லாவற்றையும் கடந்து போக, சகித்து போக தொடங்கிட்டோம். ஏன் என்று கேட்ப நமக்கு நாதி இல்ல. ஏன் இத்தனை கோடி தமிழ் மக்கள்ல ஒரு தமிழன் கூட இந்த தமிழ்நாட்டை ஆளுவதற்கு திராணி இல்லாம போயிட்டான். யார் எவர்கள் என்னவென்றே தெரியாம வாக்கு செலுத்தி வந்தவன் போனவன் எல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் அமர வச்சிங்க. எல்லாருக்கும் சாதி பெருமை பேசுறீங்க. நான் இந்த சாதி, நீங்கள் அந்த சாதி என்று. உங்கள் சாதிக்காரரா, உங்கள் மதத்துக்காரரா உங்கள் தலைவராக இருக்கிறார்? என்னைக்கா செஞ்சுட்டு பார்த்தோமா? தன் இன்னத்தினுடைய தலைவன் யார் என்றே அறியாத கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் என்று பாருங்க. அதனால ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுடைய மக்கள், விவசாய பெருங்குடி மக்கள் இந்த நிலத்தை பாதுகாப்பதற்கு அந்த போராட்டக்காரர்கள் நிற்கும் போது யார் ஒருவரும் வந்து நிக்கலங்க. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் போய் நின்னுச்சு. போராடுகின்ற இடமெல்லாம் நாம் தமிழர் கட்சி தேவை. ஆனால் வாக்கு செலுத்தி வெல்ல வைக்க வேற யாருக்கும் நீங்க வாக்கு செலுத்தி வெல்ல வைக்கிறீங்க. ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க. இவர்கள் அதிகாரம் எப்படி இருக்கும் என்று பாருங்கள். எளிய மக்களுக்கான அரசியல் புரட்சியாக நாம் தமிழர் கட்சி ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கான முன்னெடுப்பை எடுத்துக்கொண்டிருக்கிறது. வருகின்ற தேர்தலிலாவது உங்கள் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கான காற்றை, நல்ல காற்றை சுவாசிக்க, நல்ல நிலத்தில் வாழ, நல்ல விவசாய பொருட்களை உண்ண ஒரு வாய்ப்பு கொடுங்கள். நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்கள், வலிமை தாருங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்ததாக